ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தூரம் அலைஞ்சி திரிஞ்சு காட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் மேடம் ஜனனி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இப்போ வந்து வில்லனுக்கு தெரிஞ்சிச்சுங்க. இதுதான் வந்து பெரிய ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இப்போ அவர் வந்து என்ன எடுக்க போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய மக்கள் என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுறாங்க, ஒருவேளை கதையில் இந்த மாதிரி மாற்றங்கள் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னும் அதிகமாக எஃபோர்ட் போட்டிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஆளுகள் எல்லாமே வந்து அடிச்சு போட்டுட்டு இவங்க 2 பேரையுமே காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து நம்ம ராணாக்கு வந்து கால் பண்ணி சொன்னதுனால ஸோ அந்த விஷயங்கள் வந்து இந்த ஆளுக்கும் தெரிய வந்துருச்சு. அவங்கள வந்து சும்மாவே விடக்கூடாது, ஒட்டுமொத்த ஆளையுமே வந்து முடிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னும் சில அடியாள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து வந்து ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு வந்து அவங்களோட ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்கேன். அவங்க 4 பேருமே உயிரோட இருக்கக்கூடாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ எங்களுக்கு அது தெரியாது, அவங்க 4 பேத்தையுமே நீ முடிச்சாலே எனக்கு வந்து சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிகளுமே வந்து சரி நம்ம வந்து அவங்க சொன்னதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 4 பேருமே வந்து அங்கே போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சரி அவங்க போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு துப்பாக்கி சவுண்டு. ஸோ யாரையோ வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பையன் சுவாமிநாதன் தான். ஸோ அந்த பையனை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக வயிற்றுலேயே ஷூட் பண்ணதுனால பயங்கரமாக வந்து பிளட் வந்து அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எல்லாருமே பயந்துடுறாங்க. இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போயிடுறாங்க. போகிற வழியில் போகிற நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அண்ட் அந்த பையன் வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையுமே வந்து சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வீடியோ ரெக்கார்டும் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அதை சொல்லி முடிச்ச உடனே வந்து மயங்கிறான். அதனால வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிற அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா என்ன ஏது அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு உடனடியாக அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு, ஒரு பையனுக்கு குண்டடி பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்க்கு தகவல் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால போலீஸும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாங்க. இந்த பக்கம் இவங்க 3 பேருமே வந்து பயங்கரமாக சோகத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியலையே, ஸோ இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்போ இந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து இறந்துட்டாரு. ஸோ அவங்களோட பாடியை தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் கால் பண்ணி சொன்னோடனே கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனே வந்து யார் நீங்கள், உங்கள் 3 பேரும் எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஆமாம் உங்களுக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்மந்தம், இங்கே யாருக்கோ வந்து குண்டடி பட்டிருக்குன்னு சொன்னாங்களே அப்படி நீங்கள் தானே அது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ அவங்களுமே வந்து ஆமாம் சார் நாங்கள் தான், இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து நடந்து போயிருச்சு, இது வந்து எங்கள் வீட்டு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணையும் வந்து இன்னொரு பையனையும் பார்த்தீங்கன்னா கடத்தி ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கள காப்பாற்ற போய் கூட்டிகிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வந்து உள்ளே வந்து டாக்டர் வெளியில் வராரு. நீங்கள் தான் சார் எனக்கு கால் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் கேட்கும்போது ஆமாம் சார் நான் தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே தான் சார் பாடி இருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போயிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் வெளியில் நிற்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட், என்ன இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்மளை சந்தேகப்படுற மாதிரியே வந்து கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு டவுட் வருது. இங்கே பாருங்க ஜனனி, இங்கே நடக்கிறது எனக்கு என்னமோ வந்து சரியாக தோணலை, இவங்க என்னமோ நம்மளை தான் வந்து கார்னர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது, எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். வெளியில் வந்துட்டு வந்து இங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு வந்து உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்பணும்னு தோணலை, உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் சொன்னாதான் வந்து உங்களை நான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ சார் நாங்கள் சொல்கிறது தான் சார் உண்மை, இதுதான் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட வீடியோ ஆதாரம் கூட இருக்குது சார், இந்த பையன் வந்து என்னென்ன சொல்கிறா அப்படிங்கிறத கூட எங்களால் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து உடனே வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா உடனே வந்து இந்த ராணாக்கு தான் வந்து ஃபோன் பண்ணுறாரு, ராவணனுக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எங்கே நீ ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சார் நான் அங்கே தான் சார் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத எனக்கு உடனே வந்து அப்டேட் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணு தர்ஷினி இருப்பா, அவளை தவிர மற்ற 2 பேத்தையுமே நீ வந்து பிடிச்சிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சார் அவங்க வந்து என்னமோ ப்ரூஃப் அவங்க கிட்ட இருக்குது, வீடியோ ஆதாரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னது ப்ரூஃபா, எதுவாக இருந்தாலும் சரி அதை எதையுமே நீ இப்போதைக்கு வந்து கண்டுக்காது,
நான் சொல்ற விஷயத்த மட்டும் கரெக்டா நீ வந்து செய். அவங்க 2 பேத்தையும் நீ புடிச்சிட்டு போயிடு. அவங்க என்ன சொன்னாலும் சரி, அதை நீ காதுல வாங்கவே கூடாது. அவங்க 2 பேர் மேலேயும் உன்னால எவ்வளோ கேஸ் போட முடியுமோ அது எல்லாத்தையுமே போட்டு அவங்க 2 பேத்தையும் உள்ள தள்ளுற வழியை மட்டும் பாரு. மித்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீ கேட்ட ஆதாரமும் சரி, உன்னை பர்சனலா கவனிக்கக்கூடிய விஷயமும் சரி, உன்னை டைரக்டா வந்து தேடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால, சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதனால கண்டிப்பா வந்து தர்ஷியா மட்டும் விட்டுட்டு இவங்க 2 பேத்தையுமே வந்து புடிச்சிட்டு போறாங்க. இப்படி புடிச்சிட்டு போயிட்டு இவங்க 2 பேர் மேலேயும் என்ன மாதிரியான கேஸ் போட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா வந்து போக போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப அங்கே அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா அவளை விட்டுட்டு போயிடுறதுனால அவ வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல மறுபடியும் பாத்தீங்கன்னா வந்து அந்த வில்லனோட கையிலேயே போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலி வந்து அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து தான் ரொம்ப நல்லவன், தான் தான் வந்து அவங்க பொண்ணை வந்து கூட்டிட்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அதை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இந்த ஆளு. ஸோ அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கூட மேபி வந்து இந்த விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது இதை பத்தி அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ கதைக்களம் இந்த மாதிரி போனா நல்லா இருக்குமா, இல்லை இன்னும் அதிகமா சுவாரஸ்யமா போச்சு அப்படின்னா இன்னும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்துக்களையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.